இருக்கு. அதை பற்றி நான் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு சொல்ல வந்து கடவுள் வந்து என்னை வந்து பேசி கொண்டிருந்தார். என்ன பேசினார்னா வந்து திடீர்னு வந்து ஒரு ஞாபகம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்விற்கு ஈடாகுமோ அப்படின்னு வந்து ஒரு பாட்டு. அந்த இந்த பாட்டு அடி மட்டும்தான், அந்த ஒரு 4 அடி மட்டும்தான் எனக்கு வருது. அப்போ கடவுள்கிட்ட கேட்குறேன், கடவுளே என்னை தொட சொல்ல வந்து ஒரு வசனத்தை கொடுப்பீங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த பாட்டு சொல்கிறாரு. அந்த பாட்டு எதுக்காக சொல்கிறேன்னா, நான் வந்து பொன் வெள்ளியோ தங்கத்து மேலேயோ இல்லை வெள்ளி மேலேயோ ஆசைப்படக்கூடாது அப்படின்ட்டு கர்த்தர் வந்து எனக்கு வந்து சொல்லி என்னை வந்து தொட்டார். அப்போ வந்து நான் வந்து தொட்ட பிறகு வந்து என்ன சொன்னேன்னா, நான் வந்து வண்டி ஓட்டி முடிச்சோடனே நான் டிராஃபிக்கில் போயின்னு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ டிராஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டிகள் போயின்னு இருக்கு. அப்போ வந்து எனக்கு கவர்மெண்ட் சேர்த்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் கூட முடியும். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நீ இதை பற்றி மட்டும் யோசி, நான் சொல்கிறத மட்டும் யோசி, நான் வந்து நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் ஒரு நாட்டின் பிரதமர் போகும்போது வந்து காடி விஐபிகள் போகும்போது வந்து செக்யூரிட்டி சூழ்ந்திருக்கல, அதுமாரி வந்து கடவுள் என்னை சூழ்ந்து கொண்டு போனார். சோத்திரம் ரிசப்பா. அந்த டைமில் வந்து கடவுள் எங்கிட்ட பேசுவார். அப்புறம் நான் நினைக்கிறேன், ஆச்சரியப்படுறேன், என்ன என்ன மீறி வந்து வண்டி அது பாட்டுன்னு வந்து ஒழுக்கம் கரெக்டாக வந்து ஒரே ட்ராக்ல போயின்னு இருக்குது அப்படின்ட்டு. போய் முடித்த உடனே அந்த போய் சேர இடம் முடிஞ்ச பிறகு வந்து கடவுள் வந்து திருப்பி வந்து ஒரு குழப்பம் உண்டாகுது எனக்கு. அப்பொழுது வந்து ஐயா சாலமோன் ஐயா கிட்ட வந்து கால் பண்ணி நான் வந்து பேசுகிறேன். ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணிட்டேன். அப்போ வந்து சத்துரு வந்து திருப்பி வந்து என்னை குழப்பறான். எப்படி குழப்பறான்னா வந்து ஐயோ நம்ம வந்து இந்த தங்கத்து மேலேயோ வெள்ளியின் மேலேயோ வந்து ஆசைப்படாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிற கடவுள் சொல்லியிருக்காரு, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்ல சத்ருகள் வரான். அப்போ வந்து ஐயா கிட்ட வந்து பேசணுன்ட்டு கடவுள் வந்து என்னை திருப்பி இன்னொரு வாட்டி வந்து என்னை தொடராரு. அப்போ தொட சொல்ல ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ணோன்னே கவலைப்படாத ராஜி, கர்த்தர் ஒன்று தொட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இதை வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இதை வந்து என்னோட பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்கலாம், அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம், இதுமாரி வந்து கடவுள் என்னை வந்து தொட்டாரு, தொட்டு வந்து இது சொன்னது. அவங்க மூலியமாக வந்து கடவுள் வந்து பிசாசு வந்து அவங்க மூலியமாக என்னை தடை பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த தடைகள்லாம் உடைச்சி நீ கரெக்டான ரூட் வந்து எப்படி போன, நீ செவியான வழியில் போன அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அந்த ஞாபகத்தில் வந்து கடவுள் என்கிட்ட வெளிப்படுத்துறாரு. நீ வந்து ஐயா சாலமோன் ஐயா கிட்ட நீ வந்து பேசுவா அப்படின்ட்டு. அதேமாரி நான் பேசினேன். அன்றைக்கி ஒரு நல்ல மன மகிழ்ச்சியோடு வந்து அன்றைக்கி வந்து நான் போட்டுன இந்த கோல்டு ரிங்கும் சரி வெள்ளி அரணா கயிறு எல்லாத்தையுமே வந்து கழட்டி வச்சுட்டேன். அது வந்து எனக்கே தெரியல என்ன மாற்றம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து குழம்புறேன். நான் குழம்பு வந்து இது உண்மைதானா பொய் தானா அப்படின்னு நான் வந்து சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து சொன்னார், திருப்பி வந்து ஜாம் பண்ணுறேன். திருப்பி ஜாம் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுகிறேன், இது எல்லாமே கடவுளோடைய சித்தம் தான். கடவுள் வந்து அப்போ நான் கேட்குறேன், ஐயா இதுமாரி வந்து நம்ம வீட்லேயே வந்து எவ்வளோ பேர் வந்து சர்ச்சுக்கு போகிறாங்க, 30 வருஷமாக போகிறவங்க இருக்காங்க, 50 வருஷமாக போகிறவங்க இருக்காங்க. நான் ஒரு 3 வாரம் தான் வந்தேன். அப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா வந்து என்னை கடவுள் வந்து எப்படி தொட்டு இருக்கிறாரு, இது உண்மை தானா அப்படின்ட்டு நான் ஒரு குழப்பத்தில் கேட்குறேன். அப்போ வந்து சொல்கிறாரு, ஐயா இது எல்லாமே வந்து கடவுள் வந்து எப்போனாலும் செய்வார். நீ சர்ச்சுக்கே வரலனாப்போ உனக்கு வந்து கடவுள் வந்து தொடுவார். அது வந்து உண்மையான சாட்சி அப்படின்னு சொல்லி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வர சொல்ல கூட வந்து ஐயா வந்து எனக்காக ஜாம் பண்ணார், ஆவியானார் இறங்கினார். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கீதம் 200 சத்தமாக படிங்க. சங்கீதம் 93 5வது வசனம் 1லேருந்து, ஆனால் 5வது வசனம் மட்டும் படிங்க. கர்த்தர் வந்து எனக்காக ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 93:5. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையானவைகள். கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தில் அலங்காரமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மகனே நீ குழம்பாதே, நீ கலங்காதே, உனக்கு நான் கொடுத்த சாட்சி வந்து உண்மையானது. திருப்பியும் வந்து மறுபடியும் வந்து இந்த சபையில வந்து என்னை தொட்டு இருக்காரு. அது கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். அந்த ஏசப்பா ஸ்தோத்திரம்.